மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு மாற்றத்தை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன். இந்த சந்திப்புக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் நிலவரத்தை பற்றி உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். குறிப்பாக சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா மனதை புரிந்து கொண்டு அவர் வழிநடத்துதல் படி சமூக நீதியை நிச்சயமாக தமிழ்நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்போ உங்களிடம் நான் பேச போறேன். இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் கல்வி தந்தை அப்படின்னு யார சொல்லுவோம்? காமராசர் அவர்கள், கர்ம வீரர் காமராசர் அவர்கள். நமக்கு எல்லாம் அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம படிச்சிருக்க முடியாது. கல்வி தந்தை. சரி, அடுத்தது தமிழ்நாட்டில் சமூக நீதி போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தொடங்கி வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி போராட்டத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொடங்கி வைத்தவர். சரி, சத்துணவு கொண்டு வந்தவர் யார்? எம்ஜிஆர். மதிய உணவு கொண்டு வந்தவர் காமராசர் அவர்கள். சத்து உணவை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ஒன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். இப்ப புது ஒரு சேலத்தின் சிங்கம் என்று சொன்னால் யார்? அது வீரபாண்டியார். சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுடைய சமூக நீதி போராளி என்று சொன்னால் அது யாரு? அது எங்களுடைய மருத்துவர் ஐயா. சரி, தமிழ்நாட்டில் முதல் சாராய கடையை மூடியவர் யார்? முதல் மூடியவர் யார்? பரவாயில்ல, தெளிவாதான் இருக்கீங்க. ராஜாஜி. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். அந்த ஆணையை முதலாக பூரண மது விலக்கு கொண்டு வந்தது சேலம் மாவட்டத்தில் தான் முதல் கொண்டு வந்தார் ராஜாஜி அவர்கள். அப்போ மூடியது ராஜாஜி அவர்கள் 1938-39 மூடினார். அதன் பிறகு அது தொடர்ச்சியா மூடிதான் இருந்தது. ஓபி ராமசாமி ரெட்டியார் காலத்திலையும் மூடி இருந்தது. அது தொடர்ச்சியா மூடிதான் இருந்தது. அதன் பிறகு மீண்டும் கொஞ்ச நாள் ராஜாஜி வந்தாரு. அதன் பிறகு காமராசர் வந்தார், பக்தவச்சலம் வந்தார், அண்ணாவும் வந்தார். சரி, தமிழ்நாட்டில் மீண்டும் சாராய கடையை திறந்தது யாரு? தெளிவா இருக்கு நீங்க, கலைஞர். இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றும் சொன்னா அது உங்க மனசுல டக்குன்னு ஏறும். தமிழ்நாட்டில் விஞ்ஞான ஊழல் அப்படின்னா யாரு உங்களுக்கு ஞாபகம் வருது? திமுக. அது சரியாதான் சொல்றீங்க. இப்ப எல்லாம் அப்பத்துல இருந்து இருக்கு. சரி, 108 ஆம்புலன்ஸ் என்ன வருது உங்க மனசுல? பாட்டாளி மக்கள் கட்சி. சினிமால பாக்குறீங்கல்ல, இந்த புகைப்பிடிக்கின்ற காட்சியெல்லாம் அது உடலுக்கு கேடு நல்லது கேடு எல்லாம் வருது. அதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு நினைவு யாரு தோணுது உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி ஒவ்வொன்றும் உங்க மனசுல தோன்றுகின்ற ஒரு செய்திகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 57 ஆண்டுகள் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள்
என்ன நடக்குது நாட்டில், அவர்களுக்கு என்ன பாதிப்பு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நேரடியா என்ன சினிமா வருது, என்ன ஸ்போர்ட்ஸ், என்ன அதில் ஏதாவது ஒரு செய்தி, அது ஃபார்வர்ட் பண்ணி 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 தான் இன்றைய இளைஞர்கள் அவர்களை காலத்தை கழிக்கின்றார்கள். அது உண்மையா பொய்யாலாம் இல்லை. இளைஞர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு இன்னும் வரலன்னு நான் சொல்றேன். நான் இல்லை, ஏன் என்று தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடந்திருக்கும். அது நடக்கணுமா வேணாமா? உறுதியா நடக்கணும். இன்னைக்கு சமூக நீதி, தமிழ்நாட்டில் சமூக நீதியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? சரி, சமூக நீதினா என்ன? நம்ம சும்மா நாங்க ஏதோ கேட்டு இருக்கிறோம், மேடையில பேசியிருக்கிறாங்க, அடிக்கடி திமுக அடிக்கடி பேசுறாங்க. சமூக நீதி அதாவது நம்ம பல நூற்றாண்டுகளாக ஜாதியின் அடிப்படையில் வேற்றுமைகளை நம் முன்னோர்கள் உருவாக்கி அந்த அடிப்படையிலே தான் முன்னேற முடியாத பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். கல்வி ரீதியாக, பொருளாதாரம் வளர்ச்சி, இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, அத்துணை முன்னேற்றங்கள் பின்தங்கிய சமுதாயங்களுக்கு வர வேண்டும், முன்னேறிய சமுதாயத்தின் நிகராக இருக்க வேண்டும் என்ற நோக்கம். அதுதான் சமூக நீதி. இது ஏதோ இடஒதுக்கீடு சம்பந்தமாக மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைய வேண்டும். அதில் முக்கியமான பங்களிப்பு இடஒதுக்கீடு. சில பேருக்கு சமூக நீதினா இடஒதுக்கீடு, அடுத்து இடஒதுக்கீடு தான் போகுது. அது ஒரு முக்கியமான பங்களிப்பு. அது சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? எப்படி முன்னேறுவது? சரி, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைச்சா என் வாழ்க்கை முன்னேறும். என் வீட்டில் பைப்பு திறந்தா தண்ணி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் என் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் முன்னேறும். என் வீட்டில் நல்ல கரண்ட் வந்ததுன்னா முன்னேறும். என் பிள்ளைங்க படிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறும். எனக்கு வேலை கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறும். எங்க வீட்டுக்காரு என் பிள்ளைங்க குடிக்காம இருந்ததுன்னா என் குடும்பம் இன்னும் நல்லா முன்னேறும். இது ஒவ்வொன்றும் சமூக நீதி. இது ஏதோ இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. உங்களுக்கு நல்ல வீடு, சாக்கடை இல்லாத ஒரு தெருவு, கொசு தொல்லை இல்லாம ஒரு சூழல், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் முன்னேற்றம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் சமூக நீதி. இன்னைக்கு தமிழ்நாடு உண்மையிலே சமூக நீதி அடிப்படையில் முன்னேறி இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பேருக்கு தான், விளம்பரத்துக்கு தான் இருக்கு. தந்தை பெரியார் வாழ்ந்த மண், இதெல்லாம் நம்ம பேசிட்டு வரோம். இந்தியாவிலே முதல் இடஒதுக்கீடு கிடைத்த மண் தமிழ்நாட்டில் தான். 1921 நீதி கட்சி அப்பொழுது ஒரு கம்யூனல் ஜிஓ ஒன்று கொண்டு வரார்கள். அதில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று கொண்டு வரார்கள். அதன் பிறகு அதை நிலைநாட்டி அதை அமல்படுத்துகின்ற காலம் சுப்பராயன் அவர்கள், இங்கே நம்முடைய ரங்கராஜன் குமாரமலமோட சொந்தக்காரர் தான், 1927 கொண்டு வரார். அதன் பிறகு அதை ரத்து செய்கிறார்கள். எதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இன்னைக்கு உங்களிடம் நான் பேசுகின்ற இந்த செய்தி, தமிழ்நாட்டில் இன்று சமூக நீதியில் ஒரு பெரும் பங்கு இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவிலே அதிகமாக இருக்கின்ற மாநிலம். அதாவது 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கு. அதோட இடஒதுக்கீடு ஒரு வரலாறு இருக்கு நமக்கு. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அது எப்படி வந்தது? அது 40 41 இருந்தது, 48 உயர்ந்தது, அதுக்கு பிறகு 68 வந்தது, 69 இறுதியாக வந்தது. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்த பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, இந்திரா சாணி வழக்கு 91 92 நடந்தது. அதில் 50 விழுக்காடிற்கு மேல் எந்த மாநிலமும் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தீர்ப்பு.
ஆனால் அதன் பிறகு அன்று ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த அம்மையார் அவர்கள் மிக சிரமப்பட்டு மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும் என்று 9வது அட்டவணையில் அப்போது நரசிம்மராவ் ஆட்சி நடந்தது. இது அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பேர் அதில் வாக்களிக்க வேண்டும். 2/3 மெஜாரிட்டி இருந்தால்தான் ஒரு சட்டம் அரசியல் சாசன சட்ட திருத்தம் நடக்கும், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரும். அப்படி எல்லா கட்சியும் ஏத்துக்கணும். அப்படி எல்லா கட்சியும் ஏத்துக்க வைத்துதான் தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில் 9th ஷெட்யூல்ல பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 9th ஷெட்யூல் உள்ள போச்சுன்னா நீதிமன்றம் தலையிட முடியாது. அப்படின்னா நமக்கு இருக்கு, சட்டத்தில் இருக்கு, அரசியல் சாசனத்தில் இருக்கு. அப்படி கொண்டு வந்தது தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. இவ்வளவு காலமா நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கிறது, ஆபத்து வந்திருக்கிறது. என்ன ஆபத்துனா, இந்த இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நீதிமன்றம் போய், உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு 2007 ஒரு வழக்கு போட்டாங்க, 2010 அந்த வழக்கு வந்தது. அப்ப வழக்கு வந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடை நான் ஏத்துக்கிறேன், ஆனால் அடுத்த ஓராண்டிற்குள் நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உண்மையிலே 69 விழுக்காடு பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கின்றார்களா? 69 விழுக்காடு பேர் இருக்கிறார்களா? எனக்கு கணக்கெடுப்பு நடத்தி சொல்லுங்க. 2010 உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி சொல்றார். அதை அரசு ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 49 தலைவர்கள், சமூக தலைவர்களுடன் கலைஞர் ஆட்சி நடக்குது. அப்ப போய் பார்க்கிறாரு, எப்படியாவது கொண்டு வாங்க, கணக்கெடுப்பு நடத்தினாதான் 69 விழுக்காட்டை பாதுகாக்க முடியும்னு சொல்லி கலைஞர் நிச்சயமா நான் பண்றேன்னு சொல்லி 8 மாசமா அப்படியே கிடப்புல போட்டு அவரு ஆட்சியும் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. அந்த அம்மாவட்டி ஐயா போய் பார்த்தாரு, எப்படியாவது நடத்துங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க, ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. அந்த அம்மா அப்போ ஜனார்தனம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார், நீதியரசர் அவர்கள். அவரை அழைத்து பேசி கீசி அதன் பிறகு இந்த வழக்கு வர ஒரு நாளுக்கு முன்பு அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் போட்டு பழைய கணக்கெடுப்பு கணக்கை வைத்து அது எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாங்க. 31 சென்சஸ், சட்டநாதன் குழு 69-70 கணக்கெடுப்பு, அம்பாசங்கர் கணக்கெடுப்பு, இதெல்லாம் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி இது இவ்வளவுதான் இருக்குது, 69% மேல இருக்கிறாங்கன்னு சொல்லி அது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனாலும் அந்த வழக்கு இன்னும் தீரல. அதன் பிறகு 2016 ஒரு தம்பி வழக்கு போட்டான். அதன் பிறகு 2021 இன்னொருத்தர் வழக்கு போட்டார். இந்த வழக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த மராத்தா பிரச்சனை இருக்கு, இடஒதுக்கீடு பிரச்சனை, அதை பிரச்சனையை தீர்த்து அந்த வழக்கு முடித்த பிறகு நான் தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மராத்தா இடஒதுக்கீடு வழக்கு முடிஞ்சிருச்சு. அதை முடிஞ்சு இன்னைக்கு என்னைக்கு வேணா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 69 விழுக்காடு பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்துக்க போறாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்கின்ற ஒரே கேள்வி, கணக்கெடுப்பு நடத்தினீங்களான்னு தான் கேட்க போறாங்க. அப்ப தமிழ்நாட்டிலிருந்து போற வழக்கறிஞர்கள் இன்னும் எடுக்கலைங்கன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது நாள் தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று தீர்ப்பு உச்சியமாக அளிப்பார்கள். அப்படி அளித்தாங்கன்னா இப்ப அனுபவிக்கின்ற இடஒதுக்கீடு யாருக்குமே இல்லாம போயிடும், யாருக்குமே இல்லாம போயிடும். இதற்கு என்ன செய்யணும்னு ஐயா தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. கணக்கெடுப்பு நடத்துங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க. அதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவரிடம் பலமுறை ஐயா வலியுறுத்தினார், நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க. அவருக்கும் மனசு இல்லை நடத்துறதுக்கு. சரிங்க பார்க்கலாங்க 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 சொல்லி சொல்லியே காலத்தை கடத்திட்டாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் பலமுறை ஐயா
வலியுறுத்தி எப்படியாவது கணக்கெடுப்பு நடத்துங்க, இந்த 69 விழுக்காடை காப்பாத்துங்க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடக்கத்தில் சரிங்க ஐயா நான் அப்படியா பண்ணிடலாம், அதுக்கப்புறம் போக போக பார்த்தா இப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்ல கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது எங்களுக்கு அதிகாரம் இல்ல, மத்திய அரசு தான் நடத்தணும், எங்களுக்கு இல்லைன்னு சட்டமன்றத்தில் ஒரு பொய் சொல்றார். இங்க சட்டமன்றத்துக்கு உள்ள இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. அதாவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 இந்தியாவுடைய புள்ளியியல் விவரம் சட்டத்தின்படி 2008 சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு யார் வேணா நடத்தலாம், யார் வேண்டாம் மத்திய அரசு நடத்தலாம், மாநில அரசு நடத்தலாம், மாவட்டத்தில் நடத்தலாம், மாவட்ட ஆட்சியர் நடத்தலாம், பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம். யார் நடத்தலாம்? பஞ்சாயத்து தலைவர் கணக்கெடுப்பு நடத்தலாம். பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டு என் பஞ்சாயத்தில் எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டில் எந்தெந்த சமுதாயம் இருக்கு, எந்தெந்த மதம் இருக்கு, அந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, அந்த வீட்டில் கழிப்பறைகள் இருக்கா, அந்த வீட்டுக்குள்ள இருப்பவர்கள் படிச்சிருக்கிறாங்களா, பட்டதாரிகளா, அரசு வேலையில் இருக்காங்களா, அவங்களுக்கு சைக்கிள் வச்சிருக்காங்களா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, வீட்டுல குடிக்கிற நீர் இருக்கா, கிணறு இருக்கா, போர் இருக்கா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா நம்ம முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரமே இல்லையா, நீங்க போய் மோடியை கேளுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். மோசடி நான் சொல்லுவேன். ஏன் பீகார்ல நடத்தினாங்களே நிதிஷ்குமார் அவர்கள், இந்த சட்டத்தின் கீழ் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 இந்த சட்டத்தின் கீழ் தான் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார். நடத்தி 19 குறியீடுகளை நடத்தினார்கள், கணக்கெடுப்பு நடத்தினாங்க. 19 குறியீடுகள்னா வீடு, வாசல், பாத்ரூம், வேலை, அரசு வேலை, அப்படி எல்லாமே குறியீடுகள் குறிப்பு நடத்தி அது பீகார் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பீகார் உயர் நீதிமன்றம் அல்ல, உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. யாரும் தடை பண்ணல, அதை ஏத்துக்கிட்டாங்க. சரியானது தான் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ பீகார் கணக்கெடுப்பு நடத்தியது, கர்நாடகா நடத்தி முடிச்சிடுச்சு, ஆந்திரா நடத்திட்டு இருக்கிறாங்க, தெலுங்கானா நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசா நடத்திட்டு இருக்கிறாங்க, ஜார்க்கண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ மாநிலங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் ஐயோ எங்களுக்கு அதிகாரமே இல்லைங்க, நீங்க மோடியை போய் கேளுங்க. இப்ப தமிழ்நாடு என்ன வேற நாட்டில் இருக்கா, ஜப்பான்ல இருக்குதா, சைனாவில் இருக்குதா, இந்தியாவில் தானே இருக்கு. இதே சட்டம் தானே தமிழ்நாட்டுக்கு பொருந்தோம். அப்புறம் எதுக்கு ஓடி ஒளிறீங்க முதலமைச்சர் அவர்களை? கணக்கெடுப்பு நடத்தாம என்ன பிரச்சனை உங்களுக்கு? நடத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, அதாவது இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணி ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அன்னைக்கு சாயங்காலம் உங்க ஆட்சி கவிழும். உங்க ஆட்சியில் நீங்க இருக்க மாட்டீங்க அன்னைக்கு சாயங்காலம். ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரம், மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சீற்றம் வரும், மக்கள் சீற்றம் வரும். ஏன்னா இது தெரிஞ்சே நீங்க இந்த தவறை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதை மட்டும் நீங்க உறுதிப்படுத்தி அதுக்கு பிறகு திமுக ஆட்சின்னு தமிழ்நாட்டில் வரவே வராது. அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது சமூக நீதி பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை கிடையாது. இந்த இடஒதுக்கீடு 69 விழுக்கா இடஒதுக்கீடு பெறுவதற்கு எத்தனை உயிர்களை நீத்தோம், எத்தனை உயிர்கள் தியாகம், எத்தனை பேர் சிறைக்கு சென்றார்கள், வழக்கு வாங்கினார்கள், எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்தது. அத உங்களுடைய சுயநலத்திற்காக, உங்களுடைய அறியாமையை, உங்களுடைய அரசியலுக்காக இந்த நிலையை நீங்கள் உருவாக்காதீர்கள். மீண்டும் மீண்டும் எச்சரித்து கொண்டு இருக்கிறோம். கணக்கெடுப்பு நடத்துங்க, நடத்துங்க, நடத்து. அவருக்கு என்னன்னா அவங்க சுத்தி 2-3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க.
அதில் ஒரு அமைச்சர் அருளுடைய ஃப்ரெண்டு கூட நேரு, ஏவாவேலு, நேரு, பொன்முடி, சேகர் பாபு, இவங்களுக்கெல்லாம் சமூக நீதிக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க முதலமைச்சர்கிட்ட போயிட்டு, அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே, அதெல்லாம் நீங்க கணக்கெடுப்பு நடத்துறீங்கன்னா என்னென்ன சமுதாயம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அவ்வளோ சீட்டு அதிகமாக கேட்பானுங்க, அப்புறம் அவ்வளோ மாவட்ட செயலர் வேணும்னு கேட்பாங்க, அவ்வளோ எம்பி வேணும்னு கேட்பாங்க. அது வேணாண்ணா, எதுக்கு தேவையில்லாம நமக்கு ஏன் தலைவலி? நம்ம மாட்ட சம்பாதிச்சுட்டு இருக்கலாம், எதுக்கு அதெல்லாம்? நமக்கு நல்லா வருது இல்ல, அந்தந்த துறைகள் அவ்வளோ வருது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்ண்ணா. அதை சம்பாரிச்சிட்டு அதில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு 500, 1000, இந்த எலெக்ஷன்ல 2000 கொடுத்துட்டு போலாண்ணா. உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி வேண்டாண்ண. இப்படி சொல்லி சொல்லி முதலமைச்சர் அப்படியா, அப்ப சரி. இப்படி முதலமைச்சரை சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்ல வச்சிருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அன்றைய திமுக அரசின் முதன்மை வழக்கறிஞர், அட்டர்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் இன்னைக்கு சொல்றார். மாசிலாமணி அவர்கள் மூத்த வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரலா இருந்தார். இன்னைக்கு அவர் சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது என்று. மாசிலாமணி அவர்கள் மட்டும் கிடையாது, ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள் அவர் சொல்றாரு, இன்னைக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று. சமீபத்தில் கூட ஒருத்தர் RTI போட்டார், தகவல் உரிமை சட்டம் RTI போட்டு மத்திய அரசிடம் கேட்டார், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த என்று கேட்டாரு. மத்திய அரசு பதில் சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னு, மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த. அப்ப இதுக்கு மேல என்னையா, யாரையா ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இனி திமுக காரங்க யாருமே சமூக நீதினு உங்க வாயில வரக்கூடாது. ஏன்னா நீங்க அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. யாரும் பேசாதீங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, பிரச்சனையே இல்ல அப்படின்னு திருப்பி 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 இந்த ஒரு பொய்ய திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் நான் சொல்லல, எத்தனையோ காரணம் இருக்கிறது சமூக நீதி நிலைநாட்ட. சரி, நான் கேட்கிறேன், திமுக கேட்கிறேன், சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க, தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணா வாரிசு, இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், உங்க கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா? உங்க கட்சிக்குள்ள சமூக நீதி இருக்கா? இல்லையே. நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர் பொறுப்பில் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்களா? இல்லையே. அப்புறம் நீங்க சமூக நீதி பத்தி பேச உங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன் நிலைநாட்டல? 34 அமைச்சர்கள், அதில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் என்ன அமைச்சர்கள் என்று எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க? அந்தந்த சமுதாயம் உங்களுக்கு எத்தனை MLA கொடுத்திருக்கிறாங்க? அது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நான் தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயங்களுக்கும் அமைச்சர்கள் வேண்டும், யாருக்கும் குறைங்க அதிகப்படுத்துங்க நான் சொல்லல. ஆனா என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையான சமுதாயங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்திருக்கிறீர்களா உங்கள் அமைச்சரவையில்? அதான அடிப்படை சமூக நீதி. திமுக 131 MLA இருக்கிறாங்க. 131 பேர்ல மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கின்ற, அதாவது முதல் சமுதாயம் வன்னியர் சமுதாயம். 131 பேர்ல 23 பேர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 23 MLA கொடுத்த வன்னியர் சமுதாயத்திற்கு நீங்க எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கீங்க?
3. அதன் பிறகு யாருக்கு அதிகம்? பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 21 எம்எல்ஏ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் திமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை அமைச்சர் கொடுத்திருக்கீங்க? அதே நாமம் தான் 3. நான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல. ஆனால் இதில் ஏன் சமூக நீதி நிலைநாட்டவில்லை? முக்குளத்தோர் சமுதாயம் 12 எம்எல்ஏக்கள், அதில் 5 பேர் அமைச்சர்கள். 12 பேர்ல 5 பேர் அமைச்சர்கள். ரெட்டியார் சமுதாயம் 5 பேர், அதில் 2 அமைச்சர்கள். கவுண்டர் சமுதாயம் 9 பேர், அதில் 3 அமைச்சர்கள். முதலியார் சமுதாயம் 10 பேர், அதில் 2 அமைச்சர்கள். இசைவேளாளர் சமுதாயம் அதில் 2 பேர், 2 பேருமே அமைச்சர். ஒருத்தர் முதலமைச்சர், இன்னொருத்தர் விளையாட்டுத்துறை அமைச்சர். யாதவர் சமுதாயம் 3 பேர், அதில் 2 அமைச்சர்கள். நாடார் சமுதாயம் அதுவும் 9 பேர், அதில் 3 அமைச்சர்கள். படுகா சமுதாயம் ஒருத்தர் அமைச்சர். முத்திரைய சமுதாயம் 4 பேர், அதில் 1 அமைச்சர். மீனவர் சமுதாயம் 2 பேர், அதில் 1 அமைச்சர். இஸ்லாமியர்கள் ஒருத்தர், அதில் 2 பேர், அதில் 1 அமைச்சர். கொடுக்க வேண்டாம் சொல்ல, கொடுங்க, நிறைய கொடுங்க, எல்லா சமுதாயத்துக்கும் கொடுங்க, தப்பு கிடையாது. நான் கேட்கறது, உங்களுக்கு இவ்வளவு எம்எல்ஏ கொடுத்த சமுதாயங்களுக்கு ஏன் நீங்க இவ்வளவு குறைவா கொடுத்திருக்கிறீங்க? இதுதான் உங்க சமூக நீதியா? உங்க சமூக நீதியா? நான் கேட்கிறேன், பட்டியலின சமுதாயத்திற்கு 21 பேர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 பேர் கொடுக்குறீங்க. அந்த 3 பேர் எந்த நிலையில் இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள், அதுல புரோட்டோகால் இருக்கு. முதல் அமைச்சருக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டோகால், இரண்டாவது யாரா துரைமுருகன் அவர்களுக்கு 2வது புரோட்டோகால், அப்படி வரிசையில் புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி பார்த்தா 34வது இடத்துல யாருக்கு தெரியுமா புரோட்டோகால்? கயல்விழி செல்வராஜ். அவங்க தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவங்க தான் என்ன இடத்துல இருக்கிறாங்க? கடைசி புரோட்டோகால், கடைசி இடத்துல இருக்கிறது 34. அடுத்தது யாரு? 33வது இடத்துல யாரு? மதிவேந்தர், ராசிபுரம் எம்எல்ஏ. அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர். 33வது இடம். 31வது இடத்துல யார் தெரியுமா? சி.வி. கணேசன். அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர், கடலூர் மாவட்டம். அவர் என்ன இடம்? 31வது இடம். 32 மட்டும் யாரோ கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க சமூக நீதி பேசுற திமுக பட்டியலின சமுதாயத்தை இவ்வளவுதான் நீங்க மதிக்கிறீங்களா? உங்களுடைய சமூக நீதி இதுதானா? அப்ப உங்களுடைய மனசாட்சிப்படி பாருங்க. நீங்க இவ்வளவு எம்எல்ஏ கொடுக்கறாங்க, உங்களுக்கு இவ்வளவு பேர் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? 31வது புரோட்டோகால், 33வது புரோட்டோகால், 34வது இடம். அது என்ன துறைகள் கொடுக்கறீங்க? ஆதி திராவிட நலத்துறை. இப்படி என்ன ஒண்ணும் இல்லாத துறைகள் கொடுத்துட்டு போறீங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் திறமை கிடையாதா? தகுதி கிடையாதா? நல்ல துறை அவங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் செய்ய தெரியாதா? ஏன் அந்த காலத்தில் காமராஜர் கொடுத்தாரு, கக்கனு கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை கொடுத்தாரு, பக்தோச்சோலம் உள்ளாட்சி துறை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாங்களே. ஏன் உங்களுக்கு கொடுக்கிறது ஏன் மனசு வரல? எப்போ வரும்? வராது. இந்த 2 பெரிய சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட மட்டும்தான் அடிமைகள். ஓட்டு போடணும், கோஷி போடணும், கொடி ஏத்தணும், கொடியை பிடிக்கணும்,
ஆனா இந்த மக்கள் முன்னேறக்கூடாது. உங்க கணக்குப்படி, உங்க சமூக நீதி கணக்குப்படி, திமுகவின் சமூக நீதி கணக்குப்படி வன்னியர் சமுதாயம் சரி, பட்டியலின சமுதாயம் சரி முன்னேறக்கூடாது. அடிமையா இருக்கணும், ஓட்டு போடுற மக்களா இருக்கணும். சாராயத்தை கொடுத்து இந்த 2 சமுதாயத்தை நாசப்படுத்தி எந்த முன்னேற்றமும் கிடையாது. இந்த 2 சமுதாயம் இருக்கின்ற வட மாவட்டத்தில் ஏதாவது தொழிற்சாலை, ஏதாவது முன்னேற்றம், ஏதாவது வேலை வாய்ப்பு? இந்த 2 பெரிய சமுதாயம் இருக்கிற வட மாவட்டத்தில் கல்வியில பாத்துங்க, 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கல்வி எடுத்துங்க, ஆண்டுதோறும் இந்த +2 ரிசல்ட், +1 10th ரிசல்ட்ல வரும்ல, அந்த கணக்குப்படி பார்த்தா எந்தெந்த மாவட்டம் கடைசியிலிருந்து நான் பார்ப்பேன், என்னடா எப்படியாவது ஏதாவது ஒன்று வருமா? முதல் மாவட்டம் பார்த்தா விருதுநகர் அப்படி வரும், அடுத்தது திண்டுக்கல், அடுத்தது கன்னியாகுமரி, அடுத்தது தூத்துக்குடி, அடுத்தது திருநெல்வேலி. இப்படி எல்லாம் தென் மாவட்டங்கள். முதல் 10 மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் கூட வட மாவட்டத்தில் கிடையாது. அடுத்தது மேற்கு மாவட்டம். வட மாவட்டம் எங்க வரும்? 38வது மாவட்டம் விழுப்புரம், 37வது மாவட்டம் திருவண்ணாமலை, 36வது மாவட்டம் வேலூர், 35வது மாவட்டம் கடலூர், 34வது மாவட்டம் தருமபுரி. இப்படிதான் கடைசியில் இருக்கிற பட்டியலில் தான் வட மாவட்டங்கள் வரும். அப்போ இதுக்கு என்னையா செய்யற? இது நான் சொல்றது ஏதோ 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கிடையாது, 30 ஆண்டு காலமாக இந்த நிலை தான் இருக்கிறது. ஒரு 30 ஆண்டு காலம் இந்த வட மாவட்டங்கள் கல்வியில கடைசியில வருது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல கடைசியில இருக்கு, பர் கேபிட்டா இன்கம்ல கடைசியில இருக்கு, குடிசையில அதிகமா இருக்கு. ஆனா ஒண்ணுத்துல மட்டும் அதிகமா நம்பர் 1 என்ன? டாஸ்மாக் விற்பனையில், சாராயம் குடிப்பதில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வட மாவட்டங்கள் தான். அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா? இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது, வேலையை கொடுக்க கூடாது, முன்னேற்றம் கொடுக்க கூடாது, தொழில கொடுக்க கூடாது, ஆனா சாராயத்தை மட்டும் திணிச்சு குடிங்கடா குடிங்கடா குடிங்கடா, மூளை வேலை செய்யக்கூடாது, நீ சிந்திக்க கூடாது, எலெக்ஷன் வந்தா போதும் நீ ஓட்டு போடணும், அதுக்கு நான் கொடுத்துறேன் காசு, உனக்கு 300 500 கொடுத்துறேன். தமிழ்நாட்டு பெண்கள் நீங்க நினைச்சு பார்க்கணும், தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு காசு கொடுக்கறாங்கல்ல, ஒரு கையில உங்களுக்கு கொடுக்கிறது 500 ரூபாய், இன்னொரு கையில உங்களுக்கு கொடுக்கிறது மண்ணு கொடுக்கறான். ஒரு கையில 500 ரூபாய், இன்னொரு கையில மண்ணு. அந்த 500 ரூபாய் எங்க போவோம்? உன் பாக்கெட்டுக்கு போவோம். அந்த மண்ணு எங்க போவோம்? உன் தலைக்கு போவோம். உன் தலையில நீ ஏன் மண் அள்ளி கொட்டுக்கிறிய? உன் தலையில நீ ஏன் மண் அள்ளி கொட்டுக்கிற? அவ்வளவுதான். ஆனா அதுக்கு விலை 500 ரூபாய். 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கப்பா. கொடுத்தவனுக்கு நான் விசுவாசமா இருக்கணும். உங்க வாழ்க்கைக்கு போராடி கொண்டு இருக்கிறோம், உங்க பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், நாங்களும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம், எங்களுக்கு நீங்க விசுவாசமா இருக்க மாட்டீங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் கொடுத்துட்டா போதும், முடிஞ்சு போச்சு. ஐயோ கிடுகிடுன்னு வாங்கி ஓடி கிடி வாங்கி அடிச்சு புடிச்சு போன் பண்ணி, ஏங்க என் வீட்டுக்கு ஏன் வரல இந்த காசு? எங்க வீட்டுல நான் 5 ஓட்டு இருக்குது, சீக்கிரம் வா வா. அந்த நேரத்தில் எதுவும் தெரியாது, கண்ணெல்லாம் மூடி இருக்கும். 500 ரூபாய் இல்ல உங்களுக்குப்பா, அதை வச்சுதான் உங்க வாழ்க்கையே நடக்கும். நாங்க 5 ஆண்டு காலம் போராடி போராடி தொண்டை தண்ணி வத்தி ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு பிரச்சனையில கேஸ், எந்த கேஸ் இந்த கேஸ் உங்களுக்காக அன்றாடம் போராடி போராடி தேர்தல் ஒரு நாளுக்கு முன்பு 500 ரூபாய் வாங்கி எங்களையும் முடிச்சிடுறீங்க, உங்களையும் முடிச்சிடுறீங்க. அவ்வளவுதான். அன்புமணி நல்லவன்பா, நல்லா பேசுறான்டா, விவரமா சொல்றான்டா, புள்ளி விவரம் சொல்றான்டா, டாக்டர் டீசென்டா இருக்கான்டா, நிறைய செஞ்சிருக்கான்டா. இந்தியாவுக்கு இந்த 108 ஆம்புலன்ஸ்ல இருந்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போலியோ ஒழிச்சிருக்கிறான், புகையிலே ஒழிச்சிருக்கிறான், குட்காவை தடை பண்ணிருக்கிறான், இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறான். இங்கேயும் நல்ல புள்ளி வரும். நீர் மேலாண்மை அன்புமணி விட்டா வேற யாரும் கிடையாது.
விவசாயத்தை பத்தி 2-3 மணி நேரம் பேசிட்டு இருப்பான். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு என்ன, எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். நல்ல மாற்றம், முன்னேற்றம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான்டா. சூப்பர்ரா. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த ஜாதி தான் பிரச்சனை. ஏன் அந்த ஜாதியில நான் பிறந்ததுதான் தப்பா? ஏன் நான் என்ன பண்ணேன்? அதுக்கு நான் என்னையா பண்ணேன்? மற்றவங்க எல்லாம் உங்களை கொள்ளடிச்சிட்டு போலாம். கொள்ளடிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவீங்க, கொலைகாரனுக்கு ஓட்டு போடுவீங்க, சாராயம் வைக்கிறவனுக்கு ஓட்டு போடுவீங்க, பெண்களை கேலி பண்றவனுக்கு ஓட்டு போடுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா அன்புமணினா அவன் பின்னாடி ஒரு ஜாதி தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா, நெருடலா இருக்கு, சிக்கலா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன். ஆனாலும் நான் ரசிப்பேன், அவன் பேசத்தெல்லாம் நான் ரசிப்பேன். ஓட்டு மட்டும் நான் அவனுக்கு போட மாட்டேன். ஏன்? ஜாதி. இதுல இப்ப யாரு ஜாதி வெறி பிடிச்சிருக்கப்போ? உனக்கு தான். எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா அந்த ஜாதி வச்சுக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா அப்போ நீ தான் ஜாதி வெறி பிடிச்சிருக்கிற. உனக்கு தான் ஜாதி பிரச்சனை இருக்கு. ஒரு முறை கொடுத்து பாரு. எனக்கு நான் அதிகமா கேட்கல. 5 ஆண்டு காலம் கொடுத்து போய் 2 ஆண்டு காலம் குடியா, அது போதும் எனக்கு. 57 ஆண்டு காலம் இவங்க பண்ணாது, நான் 2 ஆண்டு காலத்துல நான் பண்ணி காமிப்பேன். எனக்கு முடியனால நான் சும்மா வாய் பேச்சு சொல்லல. நான் கடந்த காலத்தில் நான் செஞ்சிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் எனக்கு வாய்ப்பு ஐயா கொடுத்தார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக கொடுத்தார். அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பல கோட்டத்தில் பல மேடையில் சொல்லியிருக்கிறார், இந்திய சுகாதாரத்துறையில 50 ஆண்டு காலம் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடித்திருக்கின்றார். யார் சொன்னது? பிரதமர், அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். அவங்கள சும்மா சொல்ல மாட்டாங்க. மன்மோகன் சிங் அவர்கள் பொய் பேச தெரியாதவருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இது சிந்தியுங்க. நல்ல தகுதியானவர்களை தேர்வு செய்யுங்க. இப்ப 40 பேர் டெல்லிக்கு அனுப்பிச்சீங்க. 40 பேர் பத்தி தெரியுமா உங்களுக்கு? சில தொகுதியில் அவங்க பேர் கூட தெரியாது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் அதே தம்பி பேசிட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் அந்த மீடியா. அந்த 40 பேர் இங்கிருந்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 40 பேர் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க யாரு அவங்களுக்கு தெரியாது, ஆள்களும் தெரியாது, ஆள்களும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க ஓட்டு போட்டீங்க. அவன் நல்லவனா கெட்டவனா படிச்சவனா நம்ம வாயில வருது. எப்படியோ சொல்லிட்டாங்கப்பா, சின்னம் இருக்குது, அவங்க சொல்லிட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படியா மாற்றம் வரும் உங்களுக்கு? இதுக்கு முன்பு 5 ஆண்டு காலம் எங்களுக்கு கொடுக்கல. 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை நடந்ததா? இல்ல. இப்ப 5 ஆண்டுகள் நடக்க போதா? இல்ல. உங்களை நீங்களே ஏமாத்தி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. பல காரணங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் உங்களை நான் ரொம்ப என்னால குற்றம் சொல்ல முடியாது. உங்க மனசாட்சிப்படி நீங்க ஓட்டு போட்டு இருக்கீங்க, அதையும் நான் ஏத்துட்டு இருக்கேன். நான் ஆனாலும் அதை சிந்தித்து பாருங்கள், சிந்தியுங்கள். இப்ப நடக்கிற ஆட்சி, திமுக ஆட்சி, உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏதாவது உங்க பிள்ளைகள் படிப்புக்கு ஏதாவது நடந்திருக்கிறா? இல்ல. வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறா? இல்ல. விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? இல்ல. பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்களா? இல்ல. இளைஞர்கள் மகிழ்ச்சியா இருக்க? யாருமே இல்லையே, மகிழ்ச்சியா இல்லையே. ஒருத்தவங்க தவிர யாரு? திமுக காரங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எது பார்த்தாலும் காசு, எதை பார்த்தாலும் காசு. காசு இல்லாம எதுவுமே நடக்காது. எந்த அமைச்சர் இருக்குது, எந்த ஒரு ஆபீஸுக்கு போன அலுவலகத்துக்கு போனாலும் காசு இல்லாம ஒண்ணுமே நடக்காது. திமுக எந்த துறையில நல்லா இருக்கு? இப்ப எந்த துறை நல்லா நடக்குது? எந்த துறையும் கிடையாது. நான் சேலஞ்ச் பண்றேன். இத்தனை துறைகள் இருக்கு, அந்த துறை அமைச்சர்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேன்.
என் கூட விவாதத்துக்கு வாங்க, நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரேன். நான் எந்த துறை இருந்தாலும் சரி, அது கல்வி இருந்தாலும் சரி, சுகாதாரம், விவசாயத்துறை இருந்தாலும், நீர் மேலாண்மை துறை இருந்தாலும், சுற்றுச்சூழல் துறை இருந்தாலும் சரி, பத்திரப்பதிவு துறை இருந்தாலும் சரி, வருவாய், எந்த துறை அமைச்சர்களும் வேணாம், யார் வேணா கூப்பிடுங்க, நான் வரையா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணலன்னு நான் சொல்றேன். எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம், பேசிட்டே போலாம். விளம்பரம் தான், அவ்வளவுதான். விளம்பரம் விளம்பரம். ஊடக நண்பர்கள் அதுக்கும் உடனே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க, கிடைக்குது இல்லை. ஊடக நண்பர்கள்லாம் வெளிப்படுத்துங்க. இது ஏதோ நீங்க உங்க முதலாளிகளுக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறதெல்லாம் இல்ல, உண்மையை வெளிப்படுத்துங்க. நடக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்துங்க. சில ஊடகங்கள் செய்யறாங்க, எல்லாரையும் நான் குறை சொல்லல. வெளிப்படுத்தினாதான் அது நாளைக்கு உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும். சேலம் எடுத்துக்கங்க. சேலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எம்எல்ஏ அருள் சொன்னார், செட்டிச்சாவடி இங்க இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தள்ளி மேக்னசைட் சுரங்கம், 100 ஏக்கருக்கு மேக்னசைட் சுரங்கம். அந்த சுரங்கத்தில் முதல்ல தண்ணி இருந்தது, இப்போ அதெல்லாம் அடைச்சிட்டு இப்போ குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க. குப்பையை கொட்டுறது மட்டும் இல்ல, குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. குப்பையை எரிச்சா என்ன தீமைகள்? அந்த செட்டிச்சாவடி மட்டும் தீமைகள் இல்ல, சேலம் மக்கள் உங்களுக்கும் அன்றாடம் நீங்க டயாக்சின் சுவாசிக்கிறீங்க. அங்க கொஞ்சம் காத்தடிச்சா இங்க எல்லாமே வரும். எரிக்கிறது டயாக்சின் வருது. டயாக்சின்னா அதுல சுவாசிச்சா உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வரும், உங்களுக்கு கேன்சர் வரும், ஆஸ்மா வரும், பிராங்கியைட்டிஸ் வரும். பிராங்கியைட்டிஸ் சொல்லுது. ஏகப்பட்ட பிரச்சனை அந்த டயாக்சினால வரும். டயாக்சின் மட்டும் இல்ல, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே அதுல வர மோசமான வாயுகள். இது எல்லாமே நீங்க அன்றாட சுவாசிச்சுட்டு, நீங்கன்னா உங்க மட்டும் இல்ல, உங்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாமே அதுதான் சுவாசிட்டு இருக்கீங்க அன்றாட, உங்களுக்கு தெரியல. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய மோசடி. சேலம் மாநகரத்தினுடைய மக்கள் தொகை 10,82,000. அருள் சொன்னது போன்ற கிட்டத்தட்ட 550 டன் திடக்கழிவு தினம் அதை இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போய் கொட்டிட்டு இருக்கலாம். 550 டன் ஒரு நாளைக்கு. இதற்கு உலக அளவில் எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த திடக்கழிவை எப்படி அப்புறப்படுத்துறது, எப்படி பிரிக்கிறது, மக்குகின்ற குப்பை, மக்காத குப்பை எல்லாம் பிரிச்சு அதை எப்படி மறுபடியும் மாத்தி கீதி அமைச்சு எல்லாம் பண்றது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் செய்யறாங்க. இந்தியாவிலையும் நீங்க இண்டோர்ல போங்க. இண்டோர்னு ஒரு மத்திய பிரதேசில் ஒரு நகரம் இருக்கு, அங்க போய் கத்துக்குங்கய்யா. நீங்க எல்லாம் உங்களுக்கு புரியலன்னா தெரியலன்னா கத்துக்குங்கய்யா. நீங்க வெளிநாட்டு கூட போக வேண்டாம். இது எவ்வளவு இருக்கு. ஆனா இங்க அதே போடா கோட்டரா, யாரும் கேட்கறது இல்லை. எரிங்கடா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, யாரும் கேட்க மாட்டாங்க. அருள்கிட்ட சொன்ன, போய் பிரச்சனை பண்ணு, போய் பாரு, முதல்ல போய் ஒரு கையெழுத்து இயக்கம் பண்ணு. மக்களுக்கு உங்களுக்கு முதல்ல தெரியணும். சும்மா நாங்க போராட்டம் பண்ணி எதுக்குடா இவங்க போராட்டம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாம ஏதோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியணும் ஏன் என்ன பிரச்சனைன்னு. இன்னைக்கு வரையும் எவ்வளவு கையெழுத்து வாங்கியிருக்கிற? 40,000 கையெழுத்து வாங்கியிருக்கிறாப்புல. கையெழுத்து வாங்கினா சும்மா போய் அங்க போய் சொல்லி பேசி கீசி கையெழுத்து வாங்கி உங்களுடைய ஆதரவு வேணும். கையெழுத்து எடுத்து முதலமைச்சர்கிட்ட அமைச்சர்கள் எல்லாம் கொடுத்து இவ்வளவு பேர் பார் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கொட்டாதீங்க, எரிக்காதீங்க. அப்பயும் கேட்கலன்னா அருள நேரம் ஒரு டிப்பர் லாரி எடுத்துட்டு போ, அங்க இருக்கிற குப்பையை அள்ளிட்டு கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி போய் கொட்டு. நீ எப்ப கொட்டுறன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு குப்பை மேடு கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி குப்பை மேடு இருக்கணும். அப்பயும் சொல்லனா கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி கொட்டு. இதுல என்ன செட்டி சாவடி மக்கள் தான் அனுபவிக்கணுமா? இவங்களும் அனுபவிக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு வேற வழி தெரியலையா? எங்களுக்கு வேற வழி தெரியல. நீங்க எல்லாமே
அதனால ஏன்னா இது போன்ற அடுத்தடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் வேற விதமான போகும். இது மக்கள் பிரச்சனை, மிக மோசமான ஒரு பிரச்சனை. ஆனா இதுல என்னன்னா சேலம் மாஸ்டர் பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ யாருக்காவது தெரியுமா? சேலம் மாநகரத்தினுடைய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் 2041 2041 ஆண்டில் சேலம் மிகப்பெரிய ஒரு மாநகரமாக மாற்றுகின்ற சேலம் மாஸ்டர் பிளான். ஏமா யாருக்காவது தெரியுமாம்மா உங்களுக்கு? இது அங்க யாருக்காவது தெரியுமா? கை தூக்குங்க. அதாவது ஒரு நகரத்தின் வளர்ச்சி மாஸ்டர் பிளான் ஒரு திட்டமிடுதல் என்ன, அது முதல்ல மக்களிடம் கருத்து கேட்கணும், உங்ககிட்ட கேட்கணும், உங்களுக்கு அதை விளம்பரப்படுத்தணும். இது நாங்க கொண்டு வர போறோம் மாஸ்டர் பிளான், இதெல்லாம் இருக்கு, இந்த அம்சங்கள் இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்து கேட்கணும், பொதுமக்களுடைய கருத்து கேட்கணும். அடுத்தது இங்க இருக்கின்ற நம்மளுடைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள், அவங்களுடைய கருத்து கேட்கணும், எம்எல்ஏ கருத்து, எம்பிக்கள் கருத்து கேட்கணும். அது இல்லாமல் இங்க இருக்கின்ற வணிகர் சங்கம், வியாபார சங்கங்கள், சிவில் சொசைட்டி இருக்கு, அப்புறம் இந்த அசோசியேஷன்லாம் இருக்குல்ல, தெரு அசோசியேஷன், பிளாட் அசோசியேஷன், இவங்கெல்லாம் போய் கருத்து கேட்டு கேட்டு சொல்லுங்க, இதெல்லாம் நாங்க அதுக்கு உங்க கருத்து சொல்லுங்கன்னு ஜனவரி மாதம் சொன்னாங்க. 5வது மாதம் நாங்க கொண்டு வருவோம், அவ்வளவுதான். இடையில யாரை கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? இன்னைக்கு சேலம் மாநகரம் பாத்தீங்கன்னா 92 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இது 1027 சதுர கிலோமீட்டரா கொண்டு வர போறோம்னு திட்டம். 2041க்குள் 1027 சதுர கிலோமீட்டர் நினைச்சு பாரு, சுத்தி இருக்கிற எல்லா பகுதியும் சேலம் மாநகரமா மாற்ற போறாங்க சொல்லிட்டு ஒரு திட்டம். இதுதான் திமுக அரசு. மக்களை பத்தி உங்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இதுக்கு எவ்வளவு செலவுனா 50 கோடி. எது திட்டமிடத்துக்கு? இந்த 50 கோடி யாரு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்க, அட்வைசர்ஸ். அட்வைசர்ஸ் யாருக்கு வேண்டியது? அவங்களுக்கு வேண்டியவங்க. 50 கோடி அட்வைசர்ஸ். அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னா 5 லட்சம் 3 லட்சம் ஒரு மாசத்துக்கு. காரு, ஆபீஸ், ஆளு செய்தி. யார் இவங்க எல்லாம்? யாரும் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது எங்களுக்கு. இப்படி திமுக அரசு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் அட்வைசர்ஸா மறைமுகமா கொண்டு வந்தாங்க, பின்வாசல் வழியா கொண்டு வந்து அவங்களுக்கு 3 லட்சம் 5 லட்சம்னு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருடைய பணம்? நம்ம பணம், நம்ம பணம். கேட்டா நாங்க முதலீடு செஞ்சிட்டோம், வேலை வாய்ப்பு உருவாக்கிடுச்சு, வேலை வாய்ப்பு பெருகிடுச்சு, பொருளாதாரம் வந்துடுச்சு, வளர்ந்துடுச்சு. வெற்று விளம்பரங்கள் கூவி கூவி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, எத்தனை பேர் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை வந்திருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. ஆஹா, நாங்கெல்லாம் வெள்ளை அறிக்கைலாம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு பழக்கம் இல்லை. யார் சொல்றது? முதலமைச்சர் சொல்லிட்டு. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர், அப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 முறை கேட்டிருப்பார், வெள்ளரிக்கை கொடுங்க, வெள்ளரிக்கை கொடுங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்போ இவங்களுக்கு வெள்ளரிக்கை வேணும், ஆளுங்கட்சியா வந்தப்போ அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோங்க, எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. மக்கள் எல்லாம் முட்டாளா? 10 லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாடு வந்துடுச்சு. யார் சொல்றது? முதலமைச்சர், அமைச்சர்களும் கூவி கூவி சொல்லிட்டு இருக்கிறான். எங்கயா வந்துச்சு? 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU போட்டிருக்காங்க, கையெழுத்த போட்டிருக்கிறாங்க. அதுல போய் போன் பண்ணி, அமைச்சர் போன் பண்ணி, ஏன்பா உன் கம்பெனிக்கு ஒரு 1000 கோடிக்கு MOU போடு, அப்புறம் பாத்துக்கலாம். MOU தான் வந்து கையெழுத்து போட்டு விளம்பரப்படுத்திட்டு, ஓகே ரைட். அவன் ஒரு பைசா முதலீடு செய்ய மாட்டான், விளம்பரம் அவ்வளவுதான். அவனுக்கு ஃப்ரீ விளம்பரம் கிடைக்குது அவன் கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் எப்போ முதலீடுனா அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் இவர்கள் 3 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறார்கள். 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலீடு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எவ்வளவு முதலீடுனா கிட்டத்தட்ட 9 விழுக்காடு தான்.
கிட்டத்தட்ட 85,000 கோடி 89,000 கோடியோ அவ்வளவுதான். 10 விழுக்காடு கூட கிடையாது. ஆனா இவங்க விளம்பரப்படுத்திக்கிறது இவ்வளவு பேருக்கு வேலை, இவ்வளவு முதலீடு, இவ்வளவு வேலை வந்துருச்சு. வேலை வந்துருச்சு. யாருக்கு வந்தது? யாரும் வரல. சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வை வெளியிட்டு இருக்கிறாங்க. முதலீடு, அதாவது இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 3வது இடத்துல 4வது இடத்துல இருந்தது முதலீட்டுல. இன்னைக்கு தமிழ்நாடு 6வது இடத்துக்கு வந்துடுச்சு. முதலீட்டுல 6வது இடத்துக்கு வந்துடுச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? யாரும் வரது இல்லை. அது மட்டும் இல்ல, பல 23 சீர்திருத்தங்களை மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீர்திருத்தங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதலீடு அதிகமா கொடுப்போம்னு சொல்லிட்டு. கேரளா பாத்தீங்கன்னா 28வது இடத்துல இருந்தது கடந்த ஆண்டுக்கு முன்பு ஆண்டு. கடந்த ஆண்டு 15வது இடத்துல வந்துச்சு. இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கு கேரளா. தமிழ்நாடு 2வது இடத்துல இருந்தது, அப்புறம் 3வது இடத்துல போயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தா அந்த லிஸ்ட்ல தமிழ்நாடு இல்ல. லிஸ்ட்ல கிடையாது. பாண்டிச்சேரி கூட லிஸ்ட்ல இருக்கு, தமிழ்நாடு அந்த பட்டியலே கிடையாது. ஆனா இவங்க பேசுறதெல்லாம் ஐயோ இவ்வளவு முதலீடு, இவ்வளவு முதலீடு. என்ன முதலீடு வந்து? சரி, நீ என்னையா பண்ணிட்டு இருக்க? 3 வருஷமா என்ன பண்ண? இந்த மக்களுக்கு என்ன பண்ண? என்ன நீங்க உதவி தொகை 1000 ரூபாய் கொடுத்தா எல்லாம் அப்படி சந்தோஷமா அப்படியே, இந்த மாணவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா எல்லாம் ஓட்டு போட்டு எல்லாமே சூப்பரா இருக்குது. எல்லாத்துக்கும் மத்திய அரசு குறை சொல்லிக்கிறது. மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெள்ளம் வருது, மத்திய அரசு கொடுக்கல. அது வேற. நான் கேட்கிறேன், ஆண்டிற்கு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு நீங்க பட்ஜெட் போடுறல, 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு ஆண்டுதான் பட்ஜெட். அந்த 4 லட்சம் கோடியில ஏன் ஒரு 1000 கோடி சரி வெள்ளம் வரும், இல்ல வறட்சி பிரச்சனை வரும், ஒரு 1000 கோடி 2000 கோடி உங்களால ஒதுக்க முடியாதா? முடியாதா? நிச்சயமா முடியும். ஆனா அவங்களுக்கு அது தெரியல. எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும். சரி, மத்திய அரசுக்கு உங்களுக்கும் இணக்கமா இருக்கிறீங்களா? திரைக்கு பின்னாடி இணக்கமா இருக்கிறது அது வேற. நான் திரைக்கு முன்பு இணக்கமா இருக்கிறீங்களா? சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஒரு மோதல் போக்கு இருக்கு. எத்தனை பேர்? 40 பேர் அங்க போய் கத்தினாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. சும்மா தொண்டதான் வேஸ்ட், அவ்வளவுதான். அது எப்படி வாங்கணும், எப்படி பேசணும், எப்படி அணுகுமுறை இருக்கு அதுல. இதெல்லாம் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, சமூக நீதி நான் சொல்லியிருக்கேன், இடஒதுக்கீடு மட்டும் இல்ல பிரச்சனை. சாராய கடையத்தை எப்ப மூட போறீங்க? டாஸ்மாக் கடைய எப்ப மூட போறீங்க? இந்த கேள்வி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக கேட்கின்ற கேள்வி. 45 ஆண்டு காலம் ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக மதுவை எதிர்த்து போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் செய்து இன்று தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன? சரி, தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் கொள்கை அளவில் நாங்களும் மது விலக்கை கடைபிடிப்போம் என்று கொள்கை அளவில் ஏத்துக்கிறாங்க. As a policy, every party in Tamil Nadu accepts total prohibition. அது கொள்கை அளவில் ஏத்துக்கிறாங்க. நடைமுறையில் ஏத்துக்கிறாங்களா? அதிமுகவும் நாங்கள் கொள்கை அளவில் ஏத்துக்கிறோம். அதிமுக ஆட்சியிலாவது ஒரு 500 கடை 1000 கடை மூடினாங்க, பின்வாசல் மூலமா திறந்துட்டாங்க. அது வேற. இவங்க அதுக்கு கூட போக மாட்டாங்க. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அப்போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணல. இப்ப நான் சொன்னேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் பூரண மது விலக்குன்னு சொன்ன பிறகு அன்னைக்கு அதே பிரச்சாரத்தை
ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டார். முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு. ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, கனிமொழி அவர்களும் தெரு தெருவா பேசினாங்க, தெரு தெருவா பேசினாங்க. பெண்கள் எவ்வளவு பாதிப்பு, தினம் பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்காங்க, குடும்பங்கள் நாசமாகி கொண்டிருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் வறுமையில் சென்றிருக்கின்ற. இப்படியெல்லாம் கனிமொழி பேசினாங்க. ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள் முதல் கையெழுத்து, முதல் நாள் முதல் கையெழுத்து. ஸ்டாலின் அவர்களே, கனிமொழி அவர்களே, என்ன ஆச்சு உங்களுடைய மதுவிலக்கு கொள்கை? அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இல்லையா? அன்னைக்கு சும்மா தான் சொன்னீங்களா? அன்னைக்கு எதுக்குயா சொன்னீங்க? இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை கடையை மூடினீங்க? எத்தனை கடையை மூட போறீங்க? நிச்சயமா மூட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு மதுவை விற்கிறது இல்லை, அவங்க மதுவை திணிக்கின்றார்கள். மது அது திணிக்கிறான். குடிடா குடிடா குடி குடி, நீ குடிச்சாதான் எங்களுக்கு வருமானம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் திராவிட மாடல், திராவிட மாடல். என்ன மாடல்? திராவிட மாடல் என்ன தெரியுமாமா? தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது, அதானே உண்மை. மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கியதுதான் திராவிட மாடல். எல்லாம் குடிகாரனா மாத்திட்டான். 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்துக்கு போனா ஒரு 2 வீடு சொல்லுவான், இல்ல 4 வீடு சொல்லுவான். இந்த 4 வீட்டிலும் குடிக்கிறான்டா அவன் சொல்லுவான். இப்போ அதே கிராமத்துக்கு போ, ஒரே ஒரு வீடு மட்டும், இந்த ஒரு வீடு மட்டும் குடிக்க மாட்டான்டா, மொத்தம் எல்லா வீட்லயும் குடிக்கிறான். முன்னாடி பெண்களும் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க கிராமத்துக்கு போனா, ஐயா எப்படியாவது கடையை மூடுங்க எப்படியாவது. இப்ப அந்த சத்தம் கூட வரல எனக்கு. என்ன காரணம் எனக்கு தெரியல. அது நீங்க அந்த அந்த ரகசியத்தை சொல்லுங்கம்மா, எங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த நிலை வந்துடுச்சு. சரி, இதுங்கிட்ட கத்தி கத்தி அவ்வளவுதான், நம்ம தலையெழுத்து வாழ்ந்துடணும், அதுதான் அவ்வளவுதான். பெண்கள் ஐயோ சண்டை போட்டு தலையெழுத்து, இதே போன்றான் தலையெழுத்து தலையெழுத்து தலையெழுத்துன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே. உங்க தலையெழுத்தை மாத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோமே. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? நாங்க உங்க தலையெழுத்தை நாங்க மாத்துறோம், எங்களால மாத்த முடியும். ஏமாத்துறவங்க திருப்பி 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 அவங்க கொண்டு வரீங்களே. குடும்பத்தை நாசப்படுத்துறவங்க திருப்பி திருப்பி ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்களே. உங்க பிள்ளைகளை நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க 500 1000 கொடுத்தா. நாங்க வாழ்க்கை முழுவதும் எங்களுக்கு போராட்டம் 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 பண்ணி எத்தனையோ மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு பாட்டாளி கட்சி எங்கள் நடத்துற ஐயா கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார். மது கடையில கூட ஐயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அதை பத்தி பேசுவதற்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. மது விளக்குன்னு அப்படி பேசுவது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஐயாவனாலதான் இன்னைக்கு எல்லா கட்சியும் ஏத்துக்கிட்டாங்க. சரி, நாங்களும் மது விலக்கு கொள்கை ரீதியில ஏத்துக்கிறோம், இல்லைன்னா அது கூட ஏத்துக்க மாட்டாங்க. எத்தனை போராட்டம், சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், மாநாடுகள். சேலத்தில் எவ்வளவு பெரிய மாநாடு, மகளிர் மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு. 25,000 பெண்கள் மது ஒழிப்பு மாநாடு. 25,000 பெண்கள் அப்படியே அந்த கடைசியில அப்படி பெண்கள் அவ்வளவு ஆக்ரோஷம். அன்னைக்கு 32 மாவட்டம் தமிழ்நாட்டில், இன்னைக்கு 38 மாவட்டம், அன்னைக்கு 32 மாவட்டம். எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 32 மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவில் மது ஒழிப்பு மாநாடுகள், மகளிர் வைத்து. ஆம்பளைங்களாம் வரக்கூடாது, பெண்கள் மட்டும்தான். 32 மாவட்டங்களில் அவ்வளோ மாநாடுகள் நடத்தி, அப்புறம் மண்டல மாநாடுகள் நடத்தினார்கள், லட்சக்கணக்கான பேர். அதன் பிறகு சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலைகள் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டது. ஏன்? சாலை விபத்துகள் நடக்கிறது, நெடுஞ்சாலைகள் அங்கேயே கடை வச்சுக்கிறோம், அங்கேயே குடிக்கிறோம், அங்கே அப்படி ஆகிறான், ஆக்சிடென்ட் ஆகுது.
கடையை மூடணும்னு இங்க வழக்கு போட்டோம். நீதிமன்றம், சென்னை நீதிமன்றம் அதை ஏத்துக்குச்சு. பிறகு இவங்க மேல்முறையீடு செஞ்சாங்க உச்ச நீதிமன்றத்திற்கு. உச்ச நீதிமன்றம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவிலே மூடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் 3321 மதுக்கடைகளை மூடணும். இந்தியாவிலே 90,000 மதுக்கடைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சியா? வரலாறு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், தேசிய நெடுஞ்சாலையில் தானே கடை வைக்கக்கூடாது, வாசல் வைக்கக்கூடாது, பின்னாடி வச்சுப்போம். அதோட இன்னும் மோசம் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சரி, நீ இது தேசிய நெடுஞ்சாலை தான் சொல்ற, அதை நாங்க தேசிய நெடுஞ்சாலையில இருந்து எடுத்துடுறோம், மாநில நெடுஞ்சாலை ஆக்கிடுறோம். எப்படி பார்த்தீங்க நடந்துருக்கு? நான் சும்மா சொல்லல. இந்த சாராயம் வைக்கிறதுக்காக, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், பஞ்சாயத்து ரோட நகராட்சி ரோடோ, நகராட்சியில் மாவட்ட சாலை, மாவட்டத்தில் மாநில சாலை, ஸ்டேட் ஹைவேஸ், அப்புறம் நேஷனல், அப்படிதான் நம்ம போவோம். ஆனா என்ன பண்ணிட்டான், சாராயம் வைக்கிறதுக்காக டீகிரேட் பண்றான். தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மாநில நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையிலிருந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டாத்த. எதுக்கு? சாராயம் வைக்கிறதுக்காக. எப்படா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது, இவ்வளவு பெரிய ஒரு மோசடி. அது நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நாங்களும் கத்திட்டு தான் இருப்போம், ஆனாலும் கத்திட்டு தான் இருப்போம். எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு ஆட்சிக்கு கொண்டு வர வரைக்கும் நாங்க கத்திட்டு தான் இருப்போம். உங்களுக்காக நாங்க போராடிட்டு தான் இருப்போம். அது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய கடமை. அது எங்களுக்கு நாங்க அந்த ஆட்சிக்கு வரணும், அந்த அதிகாரத்துக்கு போகணும், அந்த ஆசைலாம் எங்களுக்கு யாரும் கிடையாது. நோக்கம் உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களோட நோக்கம். பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இந்த மது மட்டும் இல்ல, இப்ப இந்த கஞ்சான்னு ஒன்று வந்துச்சு. கஞ்சா மட்டும் இல்ல, போதை பொருள், கஞ்சா, காக்கேன் பவுடர் தெரியுமாமா? பவுடர், வெள்ளக்காரன் பயன்படுத்துறது பவுடர், காக்கேன் சரளமா தமிழ்நாட்டில் கிடைக்குது, சரளமா இருக்கு. நான்லாம் அது கனவு கூட நினைச்சு பார்க்கல. அமெரிக்காவில் எங்கே அவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் பார்த்தா தெரு தெரு வித்துட்டு இருக்கிறான் அந்த பவுடர். ஹெராயின் இருக்குது, அதில் மெத்தைல் ஆம்பிட்டமின் மாத்திரை வித்துட்டு இருக்கிறானுங்க, ஃபென்டனைல் மாத்திரை வித்துட்டு இருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கிறானுங்க. இப்போ மது குடிச்சாலும் உன் பிள்ளையோ பேர பசங்களோ மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும், தெரிஞ்சு போடுவோம் குடிச்சிட்டு வந்திருக்கிறான்டான். இந்த போதைப் பொருள் ஊசி போட்டு இல்ல பவுடர் போட்டான்னா தெரியவே தெரியாது, வாசனை வர நாத்தடிக்காது. அப்படியே ஏதோ வருவான், வந்துவான், உழும்பு போவான், சாப்பிடுவான், அப்படியே படுப்பான், ஒண்ணுமே தெரியாது. அவன் போதைப் பொருள் பழக்கத்தை வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு திருப்பி அவனை மீட்டெடுக்க முடியாது. இதுதான் இப்ப தமிழ்நாட்டில் அதிகமா நடந்துட்டு இருக்கு. அதிக பிரச்சனை இந்த பிரச்சனை தான் இருக்கு. என்னமோ கூல் லிப்பா உதட்டுல வைக்கிறது, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இல்ல, பள்ளிக்கூடம் பசங்க. ஸ்டாம்ப் மாதிரி ஒண்ணு இருக்குது, கஞ்சா ஸ்டாம்ப், அதை எடுத்து நாக்கில் வச்சுக்கிறான், அப்படியே போதையில் இருக்கிறான். வாத்தியார் கேள்வி கேட்டாலும் சொல்றான், வாத்தியார் அடிச்சாலும் வாங்கிக்கிறான். தெரியல அவனுக்கு என்னன்னு. இதான் நடக்குது, ஸ்கூல்ல நடக்குது தமிழ்நாட்டில். இது முதலமைச்சர்கிட்ட எத்தனையோ முறை சொல்றோம், எப்படியா நடவடிக்கை எடுங்க, எப்படியா நடவடிக்கை. சரிங்க, பார்க்கலாம். அன்னைக்கு முதலமைச்சர் ஒரு ஆய்வு நடத்துறாரு, நான் பார்த்தேன், டிவியில பார்த்தேன். என்ன ஆய்வு நடத்துறாரு? போதைப் பொருள் கட்டுப்படுத்தணும், ஒழிக்கணும்னு ஒரு ஆய்வு நடத்துறாரு. கலெக்டர்லாம் வராங்க, ஆய்வு நடத்துறாரு. ஏதோ படிச்சாரு, அனைவருக்கும் வணக்கம், படிச்சாரு. தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது, அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. இதுதான் ரிவ்யூவாயா? இதான் ஆய்வா? என்ன பண்ணுவாங்க அவங்க வந்தவங்களா? சரிங்க ஐயா, நிச்சயமா நாங்க கட்டுப்படுத்தணும் சொல்லிட்டு போறாங்க. நான் அந்த சேர்ல உட்கார்ந்தேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? கூப்பிட்டு வச்சு சொல்லுவேன், இன்னும் 15 நாள்ல நீங்க இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கலன்னா கலெக்டரும் சஸ்பெண்ட் ஆவாரு, எஸ்பியும் சஸ்பெண்ட் ஆவார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சஸ்பெண்ட்னு வார்த்தை கேட்டால முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே சுத்தமா இருக்கும், சுத்தமா இருக்கும். எங்க கிட்ட ஆட்சி சொல்லுங்க, எங்களால 1 மாதத்தில் தமிழ்நாட்டில் போதை பொருட்களை எங்களால ஒழிக்க முடியும். 1 மாதத்தில் எங்களால் ஒழிக்க முடியும்.
காவல்துறைக்கு தெரியாம யாருமே ஒரு பொட்டலமோ ஒரு பொட்டலம் பவுடரோ கஞ்சாவோ எங்கேயுமே விற்க முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரியும். காவல்துறை உடந்தே தான் வித்துட்டு இருக்கிறாங்க. கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தினம் சாயங்காலம் 6 மணிக்கு சண்டை நடக்குமா? யாருக்கும் தெரியுமா? இன்ஸ்பெக்டருக்கும், எஸ்ஐக்கும், சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கும், ஏட்டுக்கும். என்னன்னா பிரிச்சுக்கிறதுக்கு, பணம் பிரிச்சுக்கிறது இல்ல. கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? அங்க ஒரு நாளைக்கு 4.25 லட்சமா ஒரு நாளைக்கு அடிச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து மேல அதிகாரி, நீ எனக்கு பாதி கொடு, பஞ்சாயத்து பிரிச்சு. இதுல அதிகமா வரது எப்படி? இது போன்று தான் சாராயம் வைக்கிறது, கள்ளச்சாராயம் வைக்கிறது, சந்து கடை கொடுக்கிறது, போதைப் பொருட்கள். டிஜிபி இருக்கிறார், நல்ல மனுஷன் தான். நல்ல மனுஷனா இருந்தா என்ன பிரயோஜனம்? நடவடிக்கை எடுக்கணும், கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த பயம் வரும். அப்படி சஸ்பெண்ட் பண்ணா உடனே யார்கிட்ட இருந்து வரும் போனு? அமைச்சர்கள், ஆளுங்கட்சிக்காரர்கள். உடனே நம்மாலியா விட்டுடியா, போட்டேன் பார்த்துக்கலாம், தான் நடக்குது. அப்புறம் எப்படி இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க காவல்துறையில்? நீங்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதை பெறுவதற்கு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினோம். ஆனால் அதற்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் 1980 சிதறி கிடந்த வன்னிய சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வன்னிய சங்கம் தொடங்கி, பிறகு அன்றாடம் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாதம் பிரச்சனை போராட்டம், தூக்கு கயிறு போராட்டம், பட்டநாமம் போராட்டம், சாலை மறியல், ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் மறியல், என்னென்னமோ பணு கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, ஒன்றும் நடக்கல. பிறகு ஒரு வாரம் சாலை மறியல் நடத்தினாரு. அந்த ஒரு வாரம் சாலை மறியல ஒரு நாள், முதல் நாள் செப்டம்பர் 17, 1987 ஒரு நாள், முதல் நாள்ல 21 பேர் போலீஸ்ல சுட்டாங்க. காவல்துறை எங்க சுடணும்? ஒண்ணு வானத்தை பார்த்து சுடணும், இல்ல தரையை பார்த்து சுடணும், இல்லாட்டி முட்டி கீழே சுடணும். நேரடியா நெஞ்ச பார்த்து சுட்டாங்க. 21 பேர் காவல்துறையால் அன்று கொலை செய்யப்பட்டார்கள். கொலைதான் இது. 21 பேர். அன்னைக்கு கேட்கறது கூட ஒரு நாதி கிடையாது. எத்தனையோ கட்சிகள் இருந்தார்கள், எத்தனையோ அமைப்புகள் இருந்து, ஒரு தலைவர், ஒரு கண்டனம், ஒரு கண்டிப்பு, சாவட்டுண்டா அவங்க அந்த நிலையில் தான் இருந்தாங்க. எதுக்கு நாங்க போராடணும்? எதுக்கு ஐயா போராடினாரு? இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கூடியா, இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வேலையை கூடியா, அதுதான். வேற என்னத்துக்கு போராடணும்? படிக்காம இந்த பிள்ளைங்க சுத்திட்டு இருக்கு, வேலை இல்லை உங்களுக்கு, விவசாய கூலிகளா இருக்கிறாங்க, ரோடு போட்டுட்டு இருக்கிறான், கல்லு உடைக்கிறான், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் பெரிய தப்பான வேலை நான் சொல்லல. ஆனா அந்த நிலையில் தான் இருக்கிறான். அதுக்கு மேல முன்னேற மாட்டான். பத்தாவதுக்குன்னு சாராயத்தை குடிச்சு கிடிச்சு முன்னேறாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் படிப்பு கொடுங்க, கொஞ்சம் வேலையை கொடுங்க. அதுதான் எங்க ஐயாவுடைய கோரிக்கை. இதை கொடுக்க முடியாத இவ்வளவு கட்சிகள் தமிழ்நாட்டில். அதுக்கு வேற வழி இல்ல. போராட்டம் போராட்டம் போராட்டம். பிறகுதான் அதன் பிறகு 20 விழுக்காடு எம்பிசின்னு வந்தது. திமுக கேட்டா எங்க கலைஞர் தான் ஏன் கொடுத்தாரு? ஏன் உங்க கலைஞர் தான் 69 இருந்து முதலமைச்சரா இருக்க, அப்ப கொடுக்க வேண்டியதானே? இந்தியாவுக்கு சுதந்திரம் யாரு கொடுத்தா? யார் வாங்கி தந்தா? மகாத்மா காந்தி. கொடுத்தது யாரு? லார்ட் மவுண்ட் பேட்டன். லார்ட் மவுண்ட் பேட்டன் ஸ்தானத்தில் கலைஞர் கையெழுத்து தான் போட்டார். ஆனா மகாத்மா காந்தி ஸ்தானத்தில் போராடி வாங்கி தந்தது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா இல்லைன்னா போராட்டம் செய்யலன்னா கிடைச்சிருக்கு, அது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. போராட்டம் பண்ணி 20 விழுக்காடு எம்பிசி, அல்ல 107 சமுதாயங்கள், இன்னைக்கு 115 சமுதாயங்கள் வந்துடுச்சு. அதுல போக பார்த்தோம். இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச இடஒதுக்கீடு இந்த சமுதாய வன்னியர் சமுதாயத்திலிருந்து இன்னும் பிரதிநிதித்துவம் இல்ல.
சரியான முறையில் கிடைக்கல. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சில ஒண்ணுமே இல்ல. குரூப் டில பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் அங்க கிடைச்சது, அவ்வளவுதான். குரூப் டினா என்னன்னு தெரியுமா? அந்த கிளர்க்கு, அந்த எலக்ட்ரிஷியன், அந்த பிளம்பர், அதெல்லாம் குரூப் டி. அது நான் இழிவா வேலையெல்லாம் சொல்லல, வேலைதான். நம்ம கோரிக்கை என்ன? குரூப் ஏ. குரூப் ஏனா என்ன? டெபுட்டி கலெக்டர். டெபுட்டி கலெக்டரா குரூப் ஏ செலக்ட் ஆனாங்கன்னா அப்புறம் கலெக்டரா வருவாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, எப்படி ஒண்ணு ஆகலாம். IAS அதிகாரியா வரலாம். வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொள்கை முடிவுகள் எடுக்கலாம். அதே போன்ற டிஎஸ்பி எத்தனை பேர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க? இல்ல. இப்ப இருக்கிறவங்க டிஎஸ்பி, எஸ்பி எல்லாம் என்ன நிலையில? கான்ஸ்டபிள் இருந்து, இல்லாட்டி SI இருந்து வந்து, அப்புறம் இன்ஸ்பெக்டர் இருந்து, டிஎஸ்பி இருந்து, அப்புறம் எஸ்பி, அவ்வளவு எஸ்பியில முடிஞ்சு போய் ரிட்டையர்மெண்ட். இதுதான் நாங்க கேட்கிறோம். இது எத்தனை பேருன்னா இல்ல. கணக்கு கொடுங்கன்னா கணக்கு கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு வேண்டிய கணக்கு மட்டும் திரிச்சு கிரிச்சு இவ்வளவு பேர் 10 வந்துட்டாங்க, 11 வந்துட்டாங்க, 12 வந்துட்டாங்கன்னு பொய்யான கணக்கு சொல்லி சொல்லி இந்த கணக்கு எடுத்து பார்த்துட்டா இப்ப இருக்கிற கணக்கு முதல்ல இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த வன்னிய சமுதாயத்தில், எத்தனை போலீஸ்ல இருக்கிறாங்க மொத்தமா கணக்கு எடுத்துப்பா. 20% இடஒதுக்கீடுல வந்ததெல்லாம் இல்ல. டிஎஸ்பி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அங்க கணக்கு இல்ல. இப்படி ஒரு பொய்யான ஒரு கணக்கு கொடுத்து இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு எம்பிசி என்பது இது வந்து எல்லா சமுதாயத்துக்கும் நாங்க மதிக்கிறோம், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சமுதாயங்கள், பின்தங்கிய சமுதாயங்களுக்கு இன்னும் முன்னுரிமை தர வேண்டும். ஒரு சில சமுதாயங்கள் எல்லா இடத்தும் எடுத்துக்கிறது இல்ல, அது தவறு. எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுங்க. அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சு கொடுங்க, சமூக பின்தங்கிய நிலையை அடிப்படையில் பிரிச்சு கொடுங்க. மீண்டும் அதுக்கு என்ன கணக்குன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது. ஒரு உதாரணம், இன்னைக்கு மலை கோரவர் சமுதாயம், நம்ம கோரவர் சமுதாயம் சொல்ற மலை கோரவர், இந்த சமுதாயம் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? அரசாங்கத்துக்கு தெரியாது. இந்த சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க? அந்த சமுதாயத்தில் யாராவது படிச்சிருக்கிறாங்களா, வேலைக்கு போறாங்களா, அரசு வேலையில் இருக்குதா, வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, எந்த கணக்கும் தெரியாது. சலவை தொழிலாளர் சமுதாயம், அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னா அரசுக்கு தெரியாது. முடி திருத்துகின்ற சமுதாயம், அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரியாது. மீனவர் சமுதாயம், இப்படி எல்லாம் சமுதாயங்கள் இருக்கு, பின்தங்கிய நிலையில் இருக்கு. அவங்க கணக்கெடுப்பு நடத்தினாதான் இந்த சமுதாயம் இந்த நிலையில் இருக்கு, இவ்வளவு பேர் இல்ல, இவ்வளவு பேர் வேலைக்கே இல்ல, அவங்க எப்படின்னா அதை நிலைநாட்ட வேண்டும், அதை மாற்றி அமைக்க வேண்டும், அதை திருத்த வேண்டும். இந்த சமுதாயத்தில் இல்லையா அவங்களை நியமனம் பண்ணுங்க, இடஒதுக்கீடு அதிகமா கொடுங்க, நலத்திட்டங்கள் கொடுங்க, அவங்களுக்கு நிதி கொடுங்க, வேலைக்கு நிதி கொடுங்க, முன்னேற்றுங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இல்ல நான் தெரிஞ்சு கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றவர் தான் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, முன்னேறி இருக்கிறாங்க இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கே எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் சொல்றவர் தான் ஸ்டாலின் அவர்கள். இதுதான் சமூக நீதியா? இன்னைக்கு எம்பிசியில 20 விழுக்காடு, 115 சமுதாயங்கள் எம்பிசியில் இருக்கிறது. அந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயங்களுடைய மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 6.7 விழுக்காடு. எம்பிசியில 115 சமுதாயத்தில் 114 சமுதாயம் மொத்தம் அவங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 6.7 விழுக்காடு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில். அதுல 115 சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்துடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 14.1%. 115 சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் 14.1% தமிழ்நாடு பாப்புலேஷன்ல. 114 சமுதாயம் 6.7% பாப்புலேஷன்ல. ஆனா இன்னைக்கு அந்த 20% எம்பிசியில யார் யார் எந்தெந்த சீட் எவ்வளவு கிடைக்குது, எண்ணிக்கையில் கிடைக்குது பாத்தீங்கன்னா, இப்ப எம்பிசியில 100 இடம் இருக்குன்னா அந்த 6.7 விழுக்காடு சமுதாயங்கள் 75 இடத்தை எடுத்துக்கிறாங்க, 100 இடத்தை. ஆனா
1% அந்த ஒரு சமுதாயம் வெறும் 25 இடம் தான் அந்த சமுதாயத்துக்கு போகுது. வன்னியர் சமுதாயம். நான் மற்ற சமுதாயத்துக்கு வேண்டாம் நான் சொல்லல, நான் கொடுங்க. ஆனா இங்க போராடினது, ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு வாங்கி தந்தது இந்த சமுதாயம். நியாயமா கேளுங்க, நியாயமா வேணும் அந்த சமுதாயத்திற்கு. அதான் ஐயா கேட்டுட்டு இருக்கிறாரு. 2 ஆண்டு காலம் ஸ்டாலின் அவர்கள் ஐயா நிச்சயமா நான் பண்ணிடுறேன், கொடுத்துறையா, பண்ணிடுறேன், செஞ்சிடறையா ஒவ்வொரு முறையும். இப்ப திடீர்னு சட்டசபையில் எழுதி கொடுத்தாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. எழுதி கொடுத்தார், படிச்சார். மோடியை போய் கேளுங்க. நாங்க கேட்கிறோம், நிச்சயமா கேட்க மாட்டோம், நிச்சயமா கேட்கிறோம், கேட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட கேட்டு இருக்கிறோம். ஆனா மாநில அரசு, மத்திய அரசு எப்ப எடுக்க போறாங்க? கரோனானால அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. ஒரு 10 ஆண்டுகள் நடத்தணும். 21 நடத்திருக்கணும், அப்ப நடத்தல. அடுத்தது 26 அது தயார் நிலை செய்து அப்ப நடத்துவாங்கன்னு பேச்சு நடந்துட்டு இருக்கு. அந்த கணக்கெடுப்புல, மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதி வாரி கணக்கெடுப்பு கூட சேர்த்துக்கணும். இதற்கு அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அவங்க ஒரு தலையை மட்டும்தான் எண்ணுவாங்க. இந்த சமுதாயம் எவ்வளவு இருக்கு, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எவ்வளவு இருக்கு, அது சாதாரண கணக்கெடுப்புல, மக்கள் தொகை கணக்கெடுப்புல தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அப்புறம் ஒவ்வொரு மதம் எவ்வளவு இருக்கு அது எண்ணிடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட்டியார் சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாங்க, வன்னியர் சமுதாயம் எவ்வளவு இருக்காங்க, நாடார் சமுதாயம் எவ்வளவு இருக்காங்க, தலையை மட்டும்தான் எண்ணுவாங்க. மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனா அது போதாது. மாநில அரசு நடத்தினால்தான், சர்வே நடத்தினால்தான் ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது, சமூக பின்தங்கிய நிலை. ஒரு பக்கம் சோசியல் பேக்வர்ட்னஸ், ஒரு பக்கம் பாப்புலேஷன், ரெண்டும் சேர்த்துதான். அதுதான் சமூக நீதி, அதுதான் நீதிமன்றம் ஏத்துக்குது. அதான் கேட்குது நீதிமன்றம், அதான் கேட்கிறாங்க. பாப்புலேஷன் மட்டும் எடுத்தா எங்களுக்கு போதாது, சமூக பின்தங்கிய நிலை எடுத்துக்கோங்க, ரெண்டும் சேர்த்து எங்களுக்கு கம்பைல் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணுங்க, நியாயப்படுத்தி நீங்க கொடுத்துட்டு போங்க. இதைத்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி நாகேஸ்வர ராவ் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். இந்த 10% போச்சு, கேஸ் போச்சு அங்க உச்ச நீதிமன்றத்தில். அங்க கேஸ் போன உடனே அவர் தீர்ப்பு வழங்குறார். சென்னை உயர் நீதிமன்றம் அதை ரத்து பண்ணாங்க. 10.5 ரத்து பண்ண காரணம் என்னன்னு சொன்னாங்க, 7 காரணங்கள் சொன்னாங்க. சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை. உச்ச நீதிமன்றம் அந்த 7 காரணங்கள் தவறு, அதுல 6 காரணம் தவறு என்று சொல்லி ஒரு காரணம் மட்டும்தான் அதை நியாயப்படுத்தி, அந்த ஒரு காரணம் என்ன, தரவுகள் இல்லை, புதிய தரவுகள் இல்லை, லேட்டஸ்ட் டேட்டா இல்லை. ஆனால் தமிழக அரசு தரவுகளை சேகரித்து வன்னியர் சமுதாயத்திற்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவா இருக்கு. தீர்ப்புல 68 73 பேராகிராஃப். இதை வச்சுதான் தமிழக அரசு ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. ஜனவரி மாதம் 2023 ஜிஓ போட்டு உடனடியாக பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இதெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நீங்கள் தரவுகளை சேகரித்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 1.5 வருஷம் ஆச்சு. அவங்கள இப்ப கேட்டா எங்களுக்கு மாநில அரசு கொடுக்க மாட்டாங்க, தனிப்பட்ட முறையில் சொல்றாங்க. ஆனா டிராமா நாடகம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஓராண்டு காலம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓராண்டு காலத்துக்கு முன்பு அந்த காலம் முடிஞ்சு போச்சு, அவங்க வீட்டுக்கு போக போறாங்க. அவ்வளவு. இந்த நாடகம் திமுக நடத்திட்டு இருக்குது. எவ்வளவு காலம் நடத்துவாங்கன்னு பார்த்துக்கலாம். அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அதுவும் குறிப்பா சேலம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட நாங்க வருவோம். நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் உங்ககிட்ட தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்போம். எம்பி எலெக்ஷன்ல எங்களுக்கு ஓட்டு போடல. ஒரு கட்சி 1000 ரூபாய், இன்னொரு கட்சி 1500 ரூபாய் கொடுத்தது. கொடுத்தவங்களுக்கு விசுவாசமா இருந்துட்டீங்க.
ஓட்டு போடல. ஆனாலும் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட நாங்கள் வருவோம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது அது எங்களால் தான் முடியும். வேற யாரால முடியாது. அது நினைச்சு பாருங்க, வேற யாரால முடியாது. சேலம் மாவட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதற்கு யார் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறார்? சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம். இந்த திட்டம் என்ன? காவிரியில போற ஒரு 5 டிஎம்சி நீரேற்று மூலமா கொண்டு வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகள் குளங்களை நிரப்புற திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பண்ணாங்களே, அதே போன்றுதான் இந்த திட்டம். 5 டிஎம்சி மேட்டூர்ல போற கடல்ல போற நீர். சமீபத்தில் வெள்ளம் போச்சு ஆத்துல, காவிரி ஆத்துல வெள்ளம் போச்சு. இப்ப பாத்தீங்களா? மேட்டூர்ல 16 கண்ணு பாலத்துல அவ்வளோ தண்ணி போச்சு. அன்னைக்கு ஒரு நாள்ல 17 டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு. ஒரு நாள், ஒரே நாள்ல. சேலத்துக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? 5 டிஎம்சி. சேலம் மாவட்டத்திற்கு, சேலம் நகரத்திற்கு 1 டிஎம்சி வேணும். பனமரத்துப்பட்டி ஏரி வந்து அது நல்லா தூர்வாரி சுத்தம் பண்ண 1 டிஎம்சி கொள்ளும். மேட்டூர்ல இருந்து அப்படியே தண்ணி கொண்டு வந்து சரபங்கா நதியில இணைச்சி, சரபங்கா நதியிலிருந்து இங்க ஒரு சாக்கடை போகுது இல்ல உள்ள, திருமணி முத்தார் பேர், இவ்வளவு பேர் திருமணி முத்தார் சாக்கடையா மாத்திட்டாங்க இவங்களாம். இவங்க தான் 2 பேரும் தான் சொல்றேன். எங்ககிட்ட கொடுங்க அந்த சாக்கடையை மறுபடியும் ஆறா மாத்துவோம், எங்களால முடியும். வசிஷ்ட நதி, ஆத்தூர் பக்கத்தில் வசிஷ்ட நதி, அதுவும் மாறிடுச்சு, சாக்கடையா மாறிடுச்சு, கழிவு சாக்கடை. இந்த 3 ஆத்துல இணைச்சி அதுக்கப்புறம் ஏரி குளங்கள்லாம் நிரப்பணும்னு வச்சுக்கோங்களேன். 5 டிஎம்சி தண்ணி சொல்றேன். ஒரு நாளைக்கு 17 டிஎம்சி போச்சு. 5 டிஎம்சி எங்களுக்கு வேணும். இதற்கு முதல் குரல் கொடுத்து போராட்டம் பண்ணி 50,000 பேர் விவசாயிகளை வைத்து எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இதே நகரத்தில் போராட்டம் பண்ணார். பிறகு கலைஞர் அவர்கள் நாங்கள் பண்றோம், ஜெயலலிதா அம்மையார் நாங்கள் பண்றோம், எடப்பாடியார் நாங்கள் பண்றோம், எல்லாம் பண்றோம் சொல்லி இதுல ஒண்ணும் பண்ணல. 550 கோடி ரூபாய்க்கு எடப்பாடியார் அவர்கள் அவர் ஏரியாவில் பண்ணிட்டு போயிட்டார். அதுல கோனூர்ல சதாசிவம், கோனூர் அவர் ஊர், அதுக்கு தான் அவருக்கு கோவம் வந்துடுச்சு நினைக்கிறேன். எங்க ஊர்ல வரல, எங்க ஊர்ல தான் போகுது, எங்க ஊர்ல வரலன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டார், என்ன பண்ணலான்னு கேட்டாரு. நீ என்ன பண்ணுங்க, பிரிட்ஜ் மேல இருந்து குச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு. குச்சிட்டாரு. உண்மையா நான் சொன்னேன். நான் இப்ப குதிங்க, உள்ள குச்சாதான் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னா முதல்ல மிரட்டி பார்த்தாரு, அசையல. அப்புறம் குதிச்சுட்டாரு. உடனே போய் அப்புறம் பார்த்தா இன்னைக்கு ஆர்டர் போட்டு தண்ணி வருது அவர் ஊர்ல. அதான் அருள், அதே மாதிரி குப்பையை கொட்டு, குப்பையை கொட்டு. அப்பதான் இவங்களுக்கு வரும், அப்பதான் வருவாங்க. நம்ம ஏதோ கேட்டு பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சொல்லியிருக்கேன்ல, இங்க நம்முடைய சேலத்தின் சிங்கம் வீரபாண்டியார், இதுதான் திமுக. இந்த மாவட்டத்திற்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் எப்படி உழைச்சவர் அவர். தைரியமானவர், உண்மையானவர், தைரியமானவர், உணர்வுபூர்வமானவர். கட்சிக்காக வாழ்நாள் முழுவதும் கட்சிக்காக கட்சி 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 கடைசியில் ஓரம் ஒதுக்கி, உதாசனப்படுத்தி ஒதுக்கி, மனம் நொந்து ஒதுக்கிட்டாங்க. மனம் நொந்து இறந்தார். அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தை அப்படியே விட்டாங்க. ராஜா அதே நிலைதான். குடும்பம்னா எப்படி வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியல. இதுதான் திமுக. உங்க சுத்தி ஒரு கும்பல், அவ்வளவுதான். முதலமைச்சர் சுத்தி ஒரு 4-5 பேர். அந்த 4-5 பேரும் அவங்க வந்து அமைச்சர்களா இல்ல, வியாபாரிகள் தான். அவங்க வணிகர்கள், வியாபாரிகள். நோக்கமே அதை பணத்தை வச்சுட்டு சம்பாதிச்சுட்டு அவ்வளவுதான். எலெக்ஷன் வந்துன்னா செலவு பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனா திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இன்னும் சொல்லிட்டு தான் இருப்போம். சேலம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானாவுக்கு வீரபாண்டியார் பெயர் வைக்க சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறியா? சேலத்துக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும்ல. சேலத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் 2 ரிங் ரோடு வேணும். இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு. இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல வந்து டிராபிக் உள்ள வரக்கூடாது, சென்னையில் வர டிராபிக் உள்ள வரக்கூடாது, நாமக்கல் டிராபிக் உள்ள வரக்கூடாது, இந்த பக்கம் தருமபுரி டிராபிக் உள்ள வரக்கூடாது. எதுவுமே உள்ள வரக்கூடாது. சுற்றி அப்படியே வெளியில போச்சுன்னா சேலம் மாநகரம் நல்லா இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ திட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் செய்யணும். எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு, செய்யணும். செஞ்சாதான் நல்லா இருக்கு.
2 ஃப்ளைஓவர் கட்டியிருக்காங்க சேலம் டவுனுக்கு உள்ள. நீ பார்த்துட்டே இருங்க, இன்னொரு 20 வருஷத்துல அது இடிக்க வேண்டியதாக இருக்கும். ஃப்ளைஓவர் என்பது எந்த நகரத்துக்குள்ள யாரும் கட்ட மாட்டாங்க. உலக நாடுகள்ல எல்லாம் பார்த்துட்டேன் நான். அது தவறான ஒரு போக்கு. அது ஃப்ளைஓவர் கட்டிட்டு ரோடை சுருக்கி கிறுக்கி பண்ணி அதுக்கப்புறம் அதில் யார் போறா? ஒன் வே தான். இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் வர முடியாதுன்னா எதுக்கு யா கட்டுறீங்க? அதெல்லாம் ரிங் ரோடு கட்டுங்க. ரிங் ரோடு, எலிவேட்டட் ரிங் ரோடு, சுத்தி ஒரு ரோடு, அப்புறம் வெளியில ஒரு ரோடு போடுங்க. இதுதான் திட்டமிடுதல். இது போன்ற திட்டங்கள் நிறைய கொண்டு வரணும். வீடுகள், சாலைகள் திட்டங்கள் இருக்கிறது. பாதாள சாக்கடை பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை நிச்சயமாக இதற்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். எங்களுடைய எண்ணம், எங்களுடைய உணர்வு எல்லாம் சமூக நீதி. சமூக நீதி என்றால் அதை பேசுவது, தைரியமாக பேசுவது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பேசுவது மட்டுமல்ல, போராடுவது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எங்களுக்கு பேர் என்ன? ஜாதிப்பா, ஜாதி கட்சிப்பா. உடனே அது எது பண்ணாலும் சரி, எங்களால் நன்மைகள் எல்லாம் வந்துருச்சுன்னா அதை ஏத்துப்பீங்க. ஏதாவது சொன்னா உடனே அது ஜாதி கட்சி. எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க போறீங்க? எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு மாற்றம் வரவே வேண்டாம். எவ்வளவு கொள்ளடிச்சாலும், கொலை செஞ்சாலும், கற்பழிச்சாலும் என்னன்னா அதை தான் ஏத்துப்பீங்க. உங்க சொத்தை சுரண்டி, உங்க சொத்தை ஏமாத்தி, எல்லாம் குடிகாரனாக்கி எல்லாம் பண்ணாலும் ஏத்துப்பீங்க. அன்புமணி சொன்னா நல்லவன்பா, ஆனா ஜாதி. அதை மீண்டு வாங்க, அதை மீண்டு வாங்க. உங்களுக்கு நன்மை செய்ய தான் நாங்க வந்திருக்கிறோம். ஐயா, நன்மை செய்வோம். நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த சேலம் ரயில்வே கோட்டம் காமராசர் காலத்தில் இருந்த கோரிக்கை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். சேலம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திருச்சிக்கு போனது, அருள் சொன்ன திருச்சிக்கு போனது இங்க கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நிலை படுபாவமா இருக்கு, பரிதாபமா இருக்குது. மருத்துவர்கள், மருந்துகளில் எதுவுமே கிடையாது, மோசமா இருக்குது. அதில் இப்படி பல திட்டங்கள், பல நன்மைகள் சேலத்துக்கு தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே இவ்வளோ சாதனைகள் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கின்றோம். ஒரு முறை கொடுத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றுவோம், முன்னேற்றம் அடைவோம். உங்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளை, வருங்கால சந்ததியினர்கள் எல்லாம் திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இதை பத்தி பேசுறது ஒரே ஒருத்தர் தான், ஐயாவும் நாங்களும் தான் பேசுறோம். மற்ற கட்சிகள் அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது. என்னன்னு அது குறிப்பு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அதனால இதையெல்லாம் மனதிலே வைத்து எங்களுக்கு மீண்டும் ஆதரவு கொடுங்கள் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி அருள் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கிளை நிர்வாகிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.